வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2 அதிரடி அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டை மூலம் மக்களுக்கு தேவையான பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கிறது. அந்த ரேஷன் அட்டை முதலில் வேறு வடிவில் இருந்தது. தற்போது பழைய ரேஷன் கார்டு வடிவத்தை மாற்றி புதிய கார்டு வழங்க ஆந்திர பிரதேச மாநில அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அரசின் நலத்திட்டங்களை பெற ரேஷன் கார்டு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் பருப்பு, எண்ணெய், அரிசி போன்ற பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்கிறது. அது மட்டுமல்லாமல் பண்டிகை காலங்களில் கிடைக்கும் சிறப்பு தொகுப்புகள் போன்ற திட்டங்களுக்கு ரேஷன் கார்டு முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த நிலையில் இப்போது புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை பரிசீலனை செய்து புதிய அட்டை வழங்க அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆந்திர மாநில அரசு மக்கள் தற்போது பயன்படுத்தும் ரேஷன் அட்டைகள் மாற்றி புதிய வடிவில் ரேஷன் கார்டு வழங்க அந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த புதிய வடிவில் உருவெடுக்கும் ரேஷன் கார்டு வருகின்ற ஜனவரி மாதம் மக்களுக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் தற்போதுள்ள ரேஷன் கார்டுகள் மாற்றப்படுகின்றன. அங்கு 90 லட்சம் ரேஷன் கார்டுகள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மத்திய அரசால் வழங்கப்பட்டது. அதில் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு அரசின் ஒப்புதல்களுக்காக வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஒரு ரேஷன் கார்டு மாதிரியை அனுப்பியுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநில அரசு பழைய ரேஷன் கார்டில் இருந்து புதிய ரேஷன் கார்டாக மாற்றலான்னு முடிவு செஞ்சு வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஒரு ரேஷன் கார்டை ரெடி பண்ணி அது ஒப்புதலுக்காக அரசு கிட்ட அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு ஜனவரி மாதம் மக்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆந்திர மாநிலத்தில் 90 லட்சம் ரேஷன் கார்டுகள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கியிருக்காங்க மத்திய அரசால். ஸோ மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.